எவ்வளவுதான் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து, மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, செல்வம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் மரணத்திலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது. மரணத்திலிருந்து எந்த மனிதனையும் மரணம் விடுவிக்க முடியாது. கோப ஆக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. கோப ஆக்கினை நாள், கர்த்தருடைய கோபாக்கினை, வானத்தையும் பூமியை படைச்சி உண்டாக்கின தெய்வத்தினுடைய கோபாக்கினை. மனிதன் துன்மார்க்கமாக வாழும் பொழுது, பாவியாக வாழும் பொழுது, அசுத்தமாக வாழும்போது தேவன் கோபாக்கினையோடு எழும்பி மனிதனை நியாயம் தீர்ப்பார். அதனால தான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம், கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதிமான மட்டும்தான் மரணம் தப்புவிக்கும், பரிசுத்தமான மட்டும்தான் மரணம் தப்புவிக்கும். உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு